சரி, நம்ம கோவில் வந்து பிரபலமாக வரணுமா வேண்டாமா? நிறைய கூட்டம் வரணுமா வேண்டாமா? அதுக்கு என்ன செய்கிறது சொல்லுங்கள். எல்லாம் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணினாக்க நிறைய கூட்டம் வரும்? அது சொல்லுங்கள். மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் நல்லா சொல்லலாம். நல்லா யோசித்து சொல்லுங்கள். ஒன்றும் ஐடியா இல்லையா? நான் சொல்கிறேன், சரியான்னு பாருங்கள். திருவிளக்கு பூஜை இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அதேமாதிரி 108 திருவிளக்கு பூஜை அப்படின்னு வைக்கலாம். இலவசமாக வைக்கலாம். பரிசு பொருள்களும் உண்டு அப்படின்னு அறிவிக்கலாம். இந்த விளக்கு, கப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்கலாம். அன்னதானம் பண்ணணும், சாப்பாடு போடணும். இங்கே இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துட்டு போகிற அவங்க எவ்வளவு பசியோடு இருப்பாங்க. பசித்தவங்ககிட்ட வேதாந்தத்தை சொல்லாதே அப்படின்னு தான் விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அதனால் முதல்ல நாம் அன்னதானம் பண்ணணும். அப்போ தான் எல்லோரும் அன்னதானம் பண்ணி தான் கோவிலை பிரபலமாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க, பிரபலப்படுத்தியிருக்காங்க. அது பண்ணலாம். அது மாதிரி இன்னும் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். என்ன பண்ணினா கோவிலுக்கு நிறைய கூட்டம் வரும்? நிறைய கூட்டம் வரும். எல்லோரும் தொழுதால் தான் அங்கே பக்தி கிடைக்கும். கடவுள் நினச்சாதான்னு சொல்கிறீங்களா? அது நம்ம முதல்ல கடவுளை கூப்பிட்டோம் அவங்க வரல அப்படின்னா அது கடவுள் விருப்பம். தேர் இருக்குது, அந்த தேரை ஒத்தராக இழுத்தாக்க இழுக்க முடியாது. 100 பேர் சேர்ந்து இழுத்தா தான் அந்த தேர் இழுக்கலாம். அதுமாதிரி நிறைய பேர் வழிபட்டார், நிறைய பேர் சேர்ந்து கூப்பிட்டா தான் அவர் வருவார். அவர் பிரைம் மினிஸ்டர் மாதிரி, உலகத்துக்கே பிரைம் மினிஸ்டர் அவர். அப்போது எல்லோரும் சேர்ந்து கூப்பிட்டா தான், நிறைய கூட்டம் இருந்தால் தான் அங்கே வருவார். எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. அங்கெல்லாம் வந்தாருக்கலாம். எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால் அவர் அங்கேருந்து பார்த்துக்குவார். அது வேறு விஷயம். ஆன்லைனில் பார்த்துக்குவார், அது வேறு விஷயம். ஆனால் கடவுள் நேராக வரணும், அங்கே வந்து நமக்கு அருள் கிடைக்கணும், நிறைய நமக்கு பலிக்கணும் அப்படின்னாக்க நிறைய பேர் இங்கே வந்து கும்பிடணும். அப்போ தான் அந்த இடத்துல அருள் இருக்கும். அதனால் அதுக்கு இன்னும் என்ன ஐடியா யோசிச்சு சொல்லுங்க. நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நம்ம கோவிலில் நிறைய கூட்டம் வரணும், நல்லா பிரபலமாக வரணும். முதல்ல சாப்பாடு போடுற கூட்டம் தான் வரும், அப்புறம் தான் சாப்பிட்ற கூட்டம் தான் வரும், அப்புறம் தான் சாப்பாடு போடுற கூட்டம் வரும். இதெல்லாம் நல்லா யோசித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்கிறோம். நன்றி, நல்ல ஆசிரியர்.